இங்கே திருமுல்லைவாயிலில் மாசிலாமணீஸ்வரர் கோயில் மிக சிறப்பு வாய்ந்தது, மிக சக்தி வாய்ந்தது, பழமையானது. இது முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கோயிலை பற்றி பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். திருமுல்லைவாயில் இருக்கக்கூடிய கொடியுடை அம்மனும், திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனும், மேலூரில் இருக்கக்கூடிய திருவுடை அம்மனும் ஒரே ஸ்தபதியால் செய்யப்பட்ட அம்மன்கள். இந்த 3 அம்மன்களையும் பௌர்ணமி தினத்தன்று வெள்ளிக்கிழமைகளில் சுற்றி வந்தால், காலையில் மேலூர், அடுத்தது மத்தியானம் நண்பகலில் திருவொற்றியூர், மாலை வேளைகளில் திருமுல்லைவாயில், இந்த 3 கோயில்களிலும் அம்மன் ஸ்தலங்களை மற்றும் முழுமையாக சுற்றி வந்தால், அந்த கோயிலையே சுற்றி வந்தால் அந்த மக்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் பொதுமக்கள் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா குழுவாக அமைச்சு, ஏகப்பட்ட குழுக்கள் அமைச்சு, வண்டி வாகனங்கள் அமைச்சு 3 கோயில்களுக்கும் அவர்கள் பயணப்படுவார்கள். இந்த 3 கோயில்களுக்கும் அவர்கள் பயணப்படும் போது அந்த பக்தி பரவசத்தோடு முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து அந்த பௌர்ணமி தினத்தினுடைய சக்தியினுடைய முழு வீரியத்தையும் தான் பெற்றிட வேண்டும் என்ற வேகத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். அதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம். அதுதான் பெரிய பெரிய வெற்றியும் கூட. நான் இங்கே திருமுல்லைவாயில் இருக்கிறதுனால மாசிலாமணீஸ்வரர் பெரிய பெரிய அளவில் இங்கே இருக்குது. மாசிலாமணீஸ்வரர் அவருடைய வரலாறுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா பிரமிச்சே போயிடுவீங்க. இப்படி ஒரு கடவுளை ஆண்டு இன்னைக்கு வரைக்கும் முழுக்க முழுக்க சந்தனம் சாத்தப்படுகின்ற ஒரு லிங்கமாக அவர் காட்சியளிக்கின்றார். திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர், மேலூரில் அம்மா தான் அங்கே ஆட்சி, திருவுடையம்மன் தான் சிவாலயம். அங்கே திருவுடைய சிவாலயமாக இருந்தால் கூட அம்மன் தான் அங்கே முழுமையாக ஆட்சி செய்கிறார்கள். இப்படி 30 நிலைகளிலும் இயங்கி சகல உலகையும் காத்திரலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த அமர்விடமே முக்கோணங்களில் நிறைந்த ஸ்ரீ சக்கரம்தான். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 சக்திகளிலும் ஒரே நாளில் தரிசிக்கும் திருத்தலங்களாக மேலூர் காலையில், மத்தியானம் அதுக்கப்புறம் மேலூர் எங்கே மேஞ்சியூர் பக்கத்தில் இருக்குது, மத்தியானம் இந்த கோயில், சாயந்தரம்